வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே 6. ஸோ இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டுங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து அது இன்றைக்கி ரொம்ப லேட்டு. 8 o'clock எந்திரிச்சிட்டு வந்து நான் 10 o'clock தான் எந்திரிச்சேன். சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு நினச்சிட்டேன் உண்மையாலுமே. காலையில் எந்திரிச்சோடனே ஜூஸ் எல்லாம் எதுவும் போடல. பப்பாயா இருந்துச்சு, நைட் கட் பண்ணது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதை எந்திரிச்சோடனே சாப்பிட்டு சரி கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருந்தது, ஒரு பொங்கல் கெடா விட்டு. ஸோ அங்கே கிளம்ப வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி சாப்பாடே அடுப்பே பற்ற வைக்கல, நைட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. நான் ஜூஸை மட்டும் சரி பப்பாயா மட்டும் சாப்பிட்டு அவங்களுக்கு பழைய சாப்பாடு இருந்தது மாமா கரைச்சி கொடுத்தாச்சு. பசங்க வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பாடு செய்கிற வேலையே இல்லை. அதை சாப்பிட்டு கிளம்பியில் வந்து ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டாச்சு. சரி மாமாவுக்கு வந்து பழைய சாப்பாடு முறுக்கு இருந்துச்சு, 2 டம்ளர் கரைச்சிட்டு முறுக்கு வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்காங்க. இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஏதோ ஒன்று. கெஸ்ட் ஒன்று வந்தாங்க, அவங்களுக்கு முறுக்கு வச்ச பாதி சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி இந்த மீதி நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு வச்சு கொடுத்துட்டேன். இல்லைன்னா வெங்காயம் தான் தொளிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் போகையில் பொங்கலுக்கு கிளம்பியில் ஒரு கை பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. நம்ம ஸ்நாக்ஸ் இதுதான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி தான். எல்லாமே சாப்பிட்டேன். வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரைஸே எடுத்துக்க அது இருந்தால் பொங்கலுக்கு போயிட்டு வேறு வழியே கிடையாது, ரைஸ் எடுத்து தான் ஆகணும்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு வந்து சிந்தாமணி செஞ்சுக்கலாம். நைட்டும் எங்களுக்கு வந்து கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். பொங்கலுக்கு போனால் திருப்தியாவெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து தயிர் பெற போட்டு வச்சுட்டு போனோம்னா நைட்டு சிந்தாமணி செஞ்சு தக்காளி ரசம் இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற போட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வரையில் வேறு அங்கேயும் ஒரு ஃபுல் கட்டுங்க. உண்மை ஃபுல் கட்டுனா நார்மலாக தான் சாப்பிட முடிஞ்சது, என்னால் சாப்பிட முடியல. சிக்கன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்வீட்லாம் எதுவும் வைக்கல, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். பிரியாணி மட்டன் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஏன்னா சாப்பிட முடியல, ரைஸ் எடுத்துக்காது இருந்துட்டு திடீர்னு ரைஸ் எடுத்துங்காட்டி சாப்பிட முடியல. அது மட்டுமா வர்ற வழியில் சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் எல்லாம் ஜாயின் பண்ணி போனோம். அவங்க சாப்பிட்றாங்க, சரி ஓகே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. நல்லாவே சாப்பிட்டாச்சு உண்மையாலுமே. அப்புறம் வந்து சரி எல்லாமே சாப்பிட்டாச்சு, நீ டீயில் மட்டும் என்ன ஆயிர போது போ அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு டம்ளர் வந்து ஸ்ட்ராங் டீ போட்டு, அதாவது நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீ குடித்தா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது வெளியே போயிட்டு வந்தாவே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். டீயை போட்டு குடித்தேன். ஆனால் வந்து டீ வந்து ஃபஸ்ட்டு எப்படி ருசித்து குடிச்சனோ அந்த மாதிரி என்னால் குடிக்க முடியல. என்னமோ பிடிக்காத வேண்டாம் வெறுப்பாக குடித்த மாதிரி இருந்தது. சரி அதையும் குடிச்சிடலாம் அப்படின்னு போட்டாச்சே வேஸ்ட் ஆயிருமே அப்படிங்கிறக்காகவே அதையும் குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஒன்று, ரைஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், டீ எடுத்தாச்சு. நைட்டும் பார்த்தீங்கன்னா சரி அங்கே போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், கெஸ்ட் ஒருத்தர் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் செய்யலான்னு செஞ்சேன். முட்டை ஒரு 4 முட்டை அவிச்சிட்டு எங்கள் 2-3 பேர்த்துக்கு அவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு முட்டையை வச்சுட்டு சிந்தாமணி செஞ்சு ரசம் வச்சேன். ஸோ அதுவும் லைட்டாக எடுத்தாச்சு. ரைஸ் வச்சு சிந்தாமணி வச்சு ஒரு முட்டையோன்னு வச்சு நைட் சாப்பிட்டேன். சரி நான் 2-3 நாள், அதாவது நாளைக்கு தான் வெயிட் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியும், அதையும் செக் பண்ணிடலாம்.